வெல்கம் டு ரிஸ்வானா ஷாஹித் கிச்சன். இன்றைக்கான ரெசிபி பிரெட் ரோல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கான தேவையான பொருட்கள் 25 கிராம் பீனிஸ், 2 கேரட் எடுத்திருக்கேன், ஒரு சின்னதாக குடமிளகாய் எடுத்திருக்கேன், முட்டைக்கோசு 25 கிராம், வெங்காயம் ஒரு 3 எடுத்திருக்கேன், ப்ரெட்டு ஒரு 12 பீஸ் எடுத்திருக்கேன், பன்னீர் வந்து சும்மா ஒரு சின்ன துண்டாக எடுத்திருக்கேன் நான். சரிங்களா? இது எல்லாமே சேர்த்து ஃபுல்லும் கேரட் வந்து இதில் போட்டு பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். கேரட்டு பீன்ஸ் எல்லாமே சேர்த்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இது மாதிரி சரிங்களா? கேரட் இது மாதிரி பொடியாக பண்ணி எடுத்துக்கணும். பீனிஸு, முட்டைக்கோசு, குடமிளகாய் எல்லாமே இதே மாதிரி பொடியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து வானல் வச்சுருக்கோம், சூடாயிடுச்சு. எண்ணெய் போடலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு வதக்கணும். சரிங்களா? அதுலேயே நம்ம உப்பு ஒரு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற கேரட், பீனிஸ், குடமிளகா, முட்டைக்கோஸ் எல்லாமே இதில் சேர்த்து கேரட், பீன்ஸ், குடமிளகா, முட்டைக்கோஸ் எல்லாமே நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகணும். அது மாதிரி நல்லா வதக்கிக்கணும். நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு வச்சுருக்கோம். அப்புறமா கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பத்தலைனா நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கி மூடி வைக்கணும். சரிங்களா? அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போட்டோம். அப்புறமா மீதி மிளகாத்தூள் அதெல்லாம் அப்புறமா சேர்க்கணும். வதக்கி இது மாதிரி வதக்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா போட்டு எல்லாம் வதக்கணும். இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். கொஞ்சம் பச்சை வாசனை போடணும். இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. வேலை இதில் பன்னீர் இருக்குங்களா, இது மாதிரி தூள் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம இறக்கிடலாம். ஏன்னா பன்னீர் போட்டு அதிகமாக குக் ஆகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. சரிங்களா? இப்போ கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கணும். ப்ரெட்டு வந்து எடுத்து இது மாதிரி லைட்டாக மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது வந்து கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கேன். மாதிரி லைட்டாக எடுத்து ஓரம் இந்த மாதிரி நினச்சிடுங்க. நினச்சிட்டு செஞ்சு வச்சுருக்கிற காயெல்லாம் இதில் போட்டு
இது மாதிரி இது மாதிரி மடித்து இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குங்களா, இதில் போட்டு டிப் பண்ணி எடுத்து கார்ன்ஃப்ளவர் தூள் இருக்குதுங்களா, இதில் போட்டு எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நம்ம எடுத்து வச்சோம். எண்ணெய் போட்டு வச்சுருந்தேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. எடுத்து இது மாதிரி கோல்டு கலர் ஆனதும் எடுத்துருங்க. இது மாதிரி போட்டு ப்ரெட் ரோல் ரெடி. சரிங்களா? நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.